Hi friends and family, welcome to our channel. இன்றைக்கி நம்ம நண்டு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் மிளகு, கிராம்பு, சோம்பு, நசிப்பூ, லவங்கம், தனியா, பூண்டு, கருவேப்பிலை, தேங்காய், 3 காஞ்ச மிளகாய், அப்புறம் நறுக்கி வச்ச 4 தக்காளி, நறுக்கி வச்ச 4 வெங்காயம், அப்புறம் கழுவி வச்ச நண்டு, அதாவது இது கடல் நண்டு, சீ ஃபுட். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வச்சுட்டு அதில் இந்த ஸ்பைசிஸ் ஐட்டம் இதெல்லாம் போட்டு அடுத்து தேங்காய், இந்த கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இதெல்லாத்தையும் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது நல்லா தேங்காய், காஞ்ச மிளகாய், இந்த கருவேப்பிலை எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்படி நல்லா ஃப்ரை ஆன பிறகு அது அப்படி எடுத்து ஒரு பிளேட்டில் இப்படி வச்சு ஆற வச்சுருங்க. ஆறின பிறகு எடுத்து ஒரு மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி நைஸாக மசாலா ஐட்டம் மாதிரி. அதுக்கப்புறம் அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனல் வச்சு ஒரு 2லேருந்து 3 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு ஒரு சோம்பு, ஒரு 2 பிஞ்ச் சோம்பு போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக கருவேப்பிலையும் போட்டு நல்லா இப்படி ஃப்ரை ஆகும்போது அந்த கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் இருக்குல்ல, அந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அந்த வெங்காயம் ஒரு சிகப்பு கலர், ஒரு ப்ரௌன் கலர் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் அப்படியே நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா விதங்கட்டும் வெங்காயம். விதங்கி இது ஒரு ப்ரௌன் கலரில் வரும். இந்த ப்ரௌன் கலர் வரைக்கும் வதக்கி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வந்த பிறகு நம்ம அடுத்து என்ன கட் பண்ணி வச்சுருக்கோம் தக்காளி, நறுக்கி வச்ச தக்காளி அதையும் போட்டு அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா விதங்கட்டும். விதங்கும் போது கொஞ்சம் தேவையான ஒரு லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா உப்பு போட்டால் சீக்கிரமாக அது விதங்கும். நல்லா விதங்கட்டும். நல்லா கலக்கி விடுங்க லோ ஃப்ளேமில் வச்சு. பாருங்கள், நல்லா வெங்காயம் இப்படி விதங்கட்டும். விதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா அதையும் இது கூட மிக்ஸ் பண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இது லோ ஃப்ளேமில் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டோம். ஹை ஃப்ளேமில் அதிகமாக வைக்காதீங்க. ஆன அளவுக்கு கொஞ்சம் லோ பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு 2 பிஞ்ச் மஞ்சள் பொடி சேர்த்துப்போம். மஞ்சள் பொடி சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க லைட்டாக. அதுக்கப்புறம் இந்த வீட்டில் அரைச்ச தனி மிளகாத்தூள், இது வீட்டில் அரைச்சதுங்க, அது ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா பாருங்கள், நல்லா கிரேவி மாதிரி வந்துருச்சு. அடுத்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுவோம். நல்லா கொதிக்கட்டும். இப்படி கொதித்து கிரேவி வந்த பிறகு நம்ம என்ன க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் அந்த சீ ஃபுட் நண்டு, அதை குழம்புல அப்படியே மெல்ல ஒன்றா எடுத்து வைப்போம். ஏன்னா அது அப்போ தான் அந்த மசாலாலாம் பிடிக்கும். ஒரே வாட்டி போட்டுற வேண்டாம். ஒன்றா எடுத்து எல்லா நண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். மெல்ல அப்படியே கரண்டியில் போட்டு நல்லா கலக்கி அப்படியே எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா எல்லா இடத்துலையும் அப்போ தான் மசாலா க்ளீனாக பிடிக்கும். பாருங்கள், எல்லாம் அப்படியே மிக்ஸ் ஆகுது. இப்படி நண்டு நல்லா வேகட்டும். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு நண்டு நல்லா கொதிக்குது, நல்லா வேகுது. அது ஒரு 10 மினிட்ஸ் வைப்போம். 10 மினிட்ஸ் கழித்து பாருங்கள் எப்படி நல்லா வெந்துருச்சு. ஒரு எண்ணெய் தண்ணி பிரிஞ்சு வரும். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். எனக்கு நெய் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நெய் தேவைன்னா சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ரெடியான பிறகு நம்ம லைட்டாக இந்த கருவேப்பிலை இருக்குல்ல, இந்த கருவேப்பிலை கொஞ்சம் அப்படியே லைட்டாக தூவி விட்டு இதை இறக்கிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.